வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 4ஆம் தேதி சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள வாரத்துக்கான பலன். இந்த வாரத்தில் கிரக நிலவரங்களை பொறுத்தவரையில் மாற்றமில்லை. மேஷத்தில் எந்த கிரகமும் கிடையாது. மிதுனத்தில் குரு இருக்கிறார். அப்புறம் சிம்ம ராசியில் கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அப்புறம் கன்னி ராசியில் புதனும் சூரியனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் துலாத்தில் செவ்வாய், விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வார தொடக்கத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணி போகிறார். சனி பகவான் மீன ராசி, ராகு கும்பராசி. இது கிரக நிலவரங்களாக இருக்கிறது. மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனான புதன் அவருடைய இன்னொரு வீடான கன்னி ராசியில் உச்சமடையும் ராசி, அங்கே உச்சத்துக்கு இருக்கார் அவர். அவர் கூட சூரியனும் இருக்கிறார். செயல் வீரராக திகழ்வீர்கள். நமக்கு ஒரு எப்படி சொன்னோன்னா ஒரு எபிலிட்டி இருக்கும். நேச்சுரல் எபிலிட்டி சொல்லுவாங்க. ஒன்று நம்ம கற்றுக்கிறதுனால வரக்கூடியது. நம்ம ஒவ்வொரு கிளாஸாக பாஸ் பண்ணி நான் டிகிரி படிச்சிட்டேன் அதில். இன்னொன்று நேச்சுரல் எபிலிட்டி. 4 என்பது வித்தை ஸ்தானம். உங்கள் ராசிநாதனானவன் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்கள் வித்தைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலம். அதாவது உங்களுடைய இன்னேட் டேலண்ட்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அது அடிப்படையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டேலண்ட்ஸ் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு, கம்யூனிகேஷன் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களை மிகப்பெரிய அறிவாளியாகவும் திறமை மிக்கராகவும் சித்தரிப்பார். குரு பார்க்கும் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் மிக சிறப்பு. என்னன்னா அது திரிகோணஸ்தானங்கள். அப்போ சகல நன்மைகளையும் பற்றி பேசக்கூடிய ஒரு வகையில் அமைப்பு இருக்குது. ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்கள்னு வந்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சில நேரங்களில் சில தொல்லைகள் வரும். எல்லாம் கூடி வரும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு அப்போ தான் மேனேஜர்கிட்ட போய்ட்டு கேட்குறீங்க, எனக்கு ஒரு 4 நாள் லீவ் வேணும், எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் வராங்க, பண்டிகை காலம். அவன் அப்போ தான் சொல்லுவான், எல்லோரும் லீவில் போய்ட்டு நீங்களும் லீவில் போனால் எப்படி, ஒரு நாள் வேணால் லீவ் எடுத்து கேட்பான். உங்களுக்கு வரக்கூடிய கோபம் எப்படி இருக்கும்னா, அங்கேயே ஒரு குழி தோண்டி அவனை போய் சொல்லலாமான்னு தோணும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதாவது அப்போ என்ன பிரச்சனைனா, வேலை செய்யும் இடத்தில் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்கள். ஏன்னா அங்கே தான் உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் அதுக்கு அடுத்தபடியாக பணத்தை யாருக்காவது கடன் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு, ஐயோ நீ 3 நாளில் தரேன், நீ எப்பா தரையப்போ தாப்பா, எனக்கு இப்போ செலவு இருக்கு. அவன் இல்லைப்பாம்மா. அடுத்து அவன் தலையில் அடிக்கலாமான்ற அளவு கோவம் வரும். இது நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணுமே தவிர, சில நேரங்களில் நம்முடைய பிற்கால இந்த தேவைக்கு இப்போ இந்த காலம் வரைக்கும் எனக்கு தேவை இருக்குது, கைமாத்தா ஒரு 3 days கொடு, இதை நான் திருப்பி கொடுத்துட்றேன். அது உங்களுடைய ஓன் டிஸ்கிரிஷன். வரலாம், வராமையும் போகலாம். ஆனால் வராமல் போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதால கவனமாக செயல்படுங்கன்னு சொல்கிறேன். எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க கூடுதல் நேரம் தேவைன்னு நினைப்போம். அது கிடைக்காம போகும். சரியான முறையில் கையாளுவதற்கான பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. மற்றபடி நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும்.
சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.